சர்வதேச போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தல் ஒழிப்பு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தல் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று உலகம் முழுவதும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் சுங்கத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. உழைப்பாளர் சிலை முதல் காந்தி சிலை வரை நடைபெற்ற இந்த ஓட்டத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகை தேவயானி, விளையாட்டு வீராங்கனைகள் அஞ்சுஜார், ஷைனி வில்சன், பள்ளி மாணவ மாணவியர் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்தும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. விழிப்புணர்ச்சி ஓட்டம் அப்படிங்கிறது போதைப் பொருள் தடுப்பு தினம் இன்னைக்கு அகில உலக போதைப் பொருள் தடுப்பு தினம் ஜூன் 26. அதை ஒட்டி நாங்கள் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ், அந்த அகாடமி, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, கோஸ்ட் கார்ட் அண்ட் ஆல் தி அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஜாயின் டுகெதர் நாங்கள் இது பண்ணி காலையில் அங்கே அண்ணா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வேர்ல்டு ட்ரக் டே. இந்த பசங்கள் யாரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கேன்.